அவர் சேனல். நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஆரோ சிக்கன் தான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரோ சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸ் ஒரு 1 kg எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட் பீஸை நல்லா சைட்ஸ்லாம் கட் பண்ணி ஒரு ஈவனான ஷேப்பாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரே ஈவனாக வந்திருக்கு பீசஸ்லாம். ஸோ இந்த மாதிரி 1 kgயும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனுடைய ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி 65 மசாலா மிக்ஸ் பண்ணுற டெக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour to 1 hour நல்லா மசாலா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷாஸ்லிக் ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாஸ்லிக் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி இந்த சிக்கனை இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக உள்ள இந்த ஷாஸ்லிக் ஸ்டிக்கை உள்ளே இறக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லைனா இந்த ஸ்டிக்கும் உடையும், இந்த சிக்கனும் கரெக்டாக இடத்துல பொருந்தாது. இப்போ ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி 1 by 1 இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி எல்லா சிக்கனும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கன் ஸ்டிக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறம் 1 by 1 இப்போ இந்த சிக்கன் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் இதை தோசைக்கல்லில் கூட ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் ஃப்ரை பண்ண சொல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடணும். ஸோ இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடுமே ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம அப்பப்போ திருப்பி விடணும். இப்போ எல்லா சிக்கனுமே ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு நல்ல டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆரோ சிக்கன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஆரோ சிக்கன் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.